ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் 2 அடி 2.5 அடி ஒயர்களை வச்சு சிகப்பு பூநாரை ரொம்ப சின்னதாக எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். 2 சிகப்பு பூநாரையை பின்னியிருக்கேன். ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக தலையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்று பாருங்கள் அதோட பீக் வந்துட்டு கழுத்தில் டச் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பின்னுறதுக்கு ஒயரும் கம்மியாக தான் தேவைப்படும். ரொம்ப சீக்கிரமாகவும் இதை நீங்கள் பின்னி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி மெத்தடில் இந்த சிகப்பு பூநாரை எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு 2.25 அடியில் 8 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயர் அளந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதே ஒயரை அளவாக வச்சு மற்ற 7 ஒயரை கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 8 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ரோல் ஒயரில் இந்த மாதிரி 6 பறவைகளை உங்களால் பின்ன முடியும். ஒரு ஜோடியை குறைஞ்சது நீங்கள் 200 ரூபாய்க்காவது சேல் பண்ணலாம். நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். குட்டீஸ்க்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் சூப்பரான சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போது ரன்னிங் ஒயரை 3/4 ஸ்கேல் அளந்துக்கிறேன். 3/4 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் இப்படி வச்சுக்கோங்க. கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். கீழே 2 ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இப்படி மேலே பார்த்தா மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வர ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். லெஃப்ட் சைடு 3/4 அடி ஒயர் இருக்கும். இந்த ஒயர் வந்துட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ரைட் சைடு போகிற ரன்னிங் ஒயரில் அடுத்தடுத்து ஒயர்ஸை சரிசமமாக மடித்து ஜாயின் பண்ணணும். ஒரு நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. 3வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இதே மாதிரி பெரிய பறவைகளை எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அது பின்னுற மெத்தடே வேறு, இது பின்னுற மெத்தடே வேறு. இது வந்துட்டு ரொம்ப சிம்பிள் மெத்தடில் பிகினருக்காக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பெரிய பறவைக்கு விங்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். இது ரொம்ப குட்டி பறவை அப்படின்றதுனால விங்ஸ் எதுவும் வைக்கல. இப்போது 5வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். 5 ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். மீதி ஒயரை நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 3 ஒயர் தான் இருக்குது. இதே மாதிரி 8 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். 2.25 அடியில் கட் பண்ண 8 ஒயரையும் வரிசையாக ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3/4 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள். அதே அளவுக்கு ரைட் சைடில் 3/4 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த 8 ஒயரை அப்படியே 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கு இல்லையா, இந்த 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு 3 ஒயர், ரைட் சைடு 3 ஒயர் இருக்கும். நடுவில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டிருக்கேன். அடுத்து ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் இதே ஒயரை வச்சு 3 நாட் போடணும். இப்போ நம்ம கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா, அந்த ஒயர் ரைட் சைடு போகும். அந்த ஒயரை வச்சு 3 நாட் போடணும். இந்த பறவையில் ஒரு நாட்டும் எப்படி போடுறதுன்னு ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். இப்போ ரைட் சைடு 3 நாட் போட்டோம் இல்லையா, இதே மாதிரி லெஃப்ட் சைடு போது பாருங்கள். அந்த ஒயரை வச்சு லெஃப்ட் சைடு 3 நாட் போடணும். எல்லா விதமான பறவைகளையும் எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சின்னதாக ஒரு குருவி கீ செயின்லேருந்து பெரிய மயில் வரைக்கும் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். எல்லாமே பெருசாகவே பின்னியிருப்பேன். இதெல்லாமே என்னோட ஓன் ஐடியாவில் போட்டிருக்கேன். நம்மளோட சேனலில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். என்கிட்ட கேலரியில் இருக்கிற இமேஜ் மட்டும் தான் இங்கே வச்சுருக்கேன். இன்னும் நிறைய விதமான பறவைகள் நம்மளோட சேனலில் இருக்குது. இப்போ மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போடணும். சென்டரில் 2 ஒயரை எடுத்து ஒரு கிராஸ் நாட் போடுறேன். அடுத்து ரைட் சைடு 2 நாட்டு, லெஃப்ட் சைடு 2 நாட் போடணும். இப்போ ரைட் சைடு 2 நாட் போட்டோம் இல்லையா, இதே மாதிரி லெஃப்ட் சைடு 2 நாட் போடணும். சென்டரில் 2 ஒயரை பிடிச்சி கிராஸ் நாட் போட்டோம். அதில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் போகிற அந்த ஒயரை வச்சு 2 நாட் போடுறேன். ஓகே, இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், சென்டரில் ஒரு நாட் போடணும். சென்டரில் கிராஸ் ஆகும், அதில் ஒரு நாட் போடுறேன். அடுத்து ரைட் சைடு ஒரு நாட்டு, லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும். இப்போ அடுத்து பாருங்கள், லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடுறேன். இப்போ ஃபைனலாக சென்டரில் ஒரு நாட் போடணும். அவ்வளோதான். இப்போது இந்த பக்கம் பின்னா மாதிரியே ஆப்போசிட் சைடு திருப்பி பின்னணும். இப்போது இதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்தில் பின்னணும். இந்த பக்கத்துலேயும் பாருங்கள். இப்போ மொத்தம் 8 ஒயர் போகும். இதில் நடுவில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஃபஸ்ட்டு ஒரு நாட் போடணும். இப்போ நம்ம கிராஸ் நாட் போடுறோம் இல்லையா, அந்த ஒயர் லெஃப்ட் சைடு ரைட் சைடு போகும். அதை பிடிச்சி 3 நாட் போடணும்.
இப்போ ரைட் சைடு 3 நாட் போட்டாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 3 நாட் போடணும். இப்போ நம்ம பின்னுறோம் இல்லையா, இந்த மெத்தடில் நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா விதவிதமான மீன்கள், கிறிஸ்மஸ் ட்ரீ, இந்த பர்ஸு இதே மெத்தடில் தான் நம்ம பின்னியிருப்போம். அதுக்கப்புறம் எக் ட்ரேலாம் இதே மெத்தடில் பின்னியிருப்போம். அந்த இமேஜ் எல்லாம் மேலே நான் கொடுக்குறேன் அடுத்தடுத்து. நிறைய பறவைகளை நம்மளோட சேனலில் பின்னியிருக்கும். அது எல்லாமே வேறு ஒரு மெத்தடில் வந்துட்டு பின்னியிருப்பேன். அது நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பறவையை பின்னுறது. இப்போ அடுத்து பாருங்கள், சென்டரில் ஒரு நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ஒரு ஒயர் போகும். அதை பிடிச்சி 2 நாட் போடணும். என்னோடய சேனலில் வர இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே உயரக்குடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும், அடுத்து என்ன நியூ ஐடியா நம்மளோட சேனலில் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கிற என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான், அதர் யூடியூப் சேனல்ஸுக்காக இல்லை. உங்களோட சேனலில் நீங்கள் சொந்தமாக யோசித்து வீடியோஸ் போடுங்க, அடுத்தவங்களோட எஃபர்ட்டை திருடாதீங்க. இப்போது லெஃப்ட் சைடு 2 நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒரு நாட்டு, ரைட் சைடு ஒரு நாட் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைட் சைடு ஒரு நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்து லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடுறேன். இப்போ மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், குட்டியாக கோன் ஷேப்பில் இது நம்ம பின்னியிருக்கோம். இதையே பாருங்கள், இந்த இடத்துல இப்படி வச்சு இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹார்ட் ஷேப் போட்டோன்னா இங்கே மேலே இமேஜ் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி ஒரு மீன் மாடல் நமக்கு கிடைக்கும். அதையே இப்படி திருப்பி இந்த இடத்துல கைப்பிடி வச்சோன்னாக்கா இது வந்துட்டு குட்டி பக்கெட் மாதிரி நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி எல்லா ஒயரையும் சொருகி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஹார்ட் ஷேப் வச்சோன்னா இது ஒரு ஃபிஷ் மாடலாக நமக்கு கிடைக்கும். இந்த ஹார்ட் ஷேப்லாம் இந்த மீனோடைய அட்டாச் பண்ணியே பின்னியிருப்பேன், தனியாக பின்னிலாம் நான் ஒட்டலை. இந்த 2 ஃபிஷ்ஷையும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டாய்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். அப்புறம் இதே மாதிரி 3 சைஸில் பின்னி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் பின்னியிருப்பேன். இப்போ இந்த ஐடியாவை வச்சு ஒரு சிகப்பு பூனாரையை எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது இது வரைக்கும் பின்னியாச்சு இல்லையா, பின்னதுக்கப்புறம் இது ஸ்கொயராக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் லாங்காக இருந்தால் தான் அந்த பறவையோட உடம்பு மாதிரி நமக்கு தெரியும். அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ 4 ஒயராக டிவைட் பண்ணிக்கோங்க. நடுவில் ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, அதை விட்டுருங்க. இப்போ 4 ஒயராக எடுத்து டிவைட் பண்ணி இப்படி மேல் பக்கத்தில் பின்னிட்டு போகிறோம். இப்போ 4வது ஒயரையும் 3வது ஒயரையும் பிடிச்சி ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போது இதே ஒயரை வச்சு பக்கத்தில் இன்னும் 2 நாட் போட்டுக்கோங்க. மொத்தம் 3 நாட் வந்துட்டு இந்த பக்கத்தில் போட்டிருக்கோம். இந்த ஸ்டெப் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ இந்த பக்கத்தில் ஆப்போசிட் சைடு 5வது ஒயரையும் 4வது ஒயரையும் பிடிச்சி ஃபர்ஸ்ட்டு நாட் போடணும். காரணம் என்னன்னாக்கா, 1 சைடு நம்ம பின்னோம் இல்லையா, அந்த ஒயரோடு சேர்த்து இந்த பக்கத்தில் 5 ஒயர் எடுக்கும். 2வது பக்கத்தில் பின்னும்போது 5வது ஒயரையும் 4வது ஒயரையும் வச்சு ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 3 நாட் போடணும். இப்போது இந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் கடைசியாக போட்டுக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம பின்ன போகிறதில்ல. இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடு பின்னணும். ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா மொத்தம் 5 ஒயர் இருக்கும். நம்ம சென்டரில் ஒயர் 3/4 அடி விட்டோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு நம்ம ஒயரை ஜாயின் பண்ணும்போது அந்த 3/4 அடி ஒயரை வச்சு தான் இப்போ நம்ம இந்த இடத்துல பின்னிட்டு போகிறோம். 5வது ஒயரையும் 4வது ஒயரையும் பிடிச்சி ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு இன்னும் 3 நாட் போடணும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு பின்னணும். இப்போ ரைட் சைடு பாருங்கள், மொத்தம் 6 ஒயர் வந்திருக்கும். 6வது ஒயரையும் 5வது ஒயரையும் பிடிச்சி ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம முதல் பின்னோம் இல்லையா, அந்த பக்கத்தில் 4 ஒயரை பிடிச்சி தான் நாட் போட்டோம். ஆனால் இந்த பக்கத்தில் பாருங்கள் 5 ஒயரை பிடிச்சி நாட் போடுறோம். இதுக்கு முன்னாடி பக்கத்தை பின்னோம் இல்லையா, அதை விட இப்போ நம்ம பின்னுறது வந்துட்டு அகலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்துட்டு உடம்போட கீழ் பகுதியாக நமக்கு வரும். ரொம்ப ஈஸி மெத்தடில் இந்த பறவையை எப்படி பின்னுறதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி பின்ன பறவைகளும் ரொம்ப ஈஸி தான். எல்லா விதமான பறவைகளையும் ஈஸியாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் அதை விடவும் இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம்.
இப்போ ஃபைனலாக சென்டரில் இங்கே ஒரு நாட் போட போகிறோம், அவ்வளோதான். உடம்பு வந்துட்டு இதுக்கு மேலே பின்ன வேண்டாம். இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எல்லா ஒயர்ஸையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட போகிறோம். இதை சொருகி விடுறத கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த ஒயர்ஸை எப்படி சொருகி விட போகிறோன்னா, ரைட் ஒயர் மேலே இருக்கிற மாதிரியும் லெஃப்ட் ஒயர் கீழே இருக்கிற மாதிரியும் வச்சுட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடணும். 4 ஒயரை வந்துட்டு சொருகணும். சென்டரில் ஒரு நாட் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ரைட் சைடு இருக்குது பாருங்கள், அந்த ஒரு நாட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த நாட்டில் இருக்கிற ஒயரை நம்ம சொருக மாட்டோம். இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் ரைட் சைடு ஒயர் மேலே இருக்கிற மாதிரியும் லெஃப்ட் ஒயர் கீழே இருக்கிற மாதிரியும் வச்சு ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட போகிறோம். இந்த மாதிரி சொருக்கும் போது நடுவில் வந்துட்டு ஒரு நாட்டு ஒரு பக்கத்தில் எக்ஸ்ட்ராவாக வரும். இந்த ஒரு நாட்டு இருக்கு இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை அப்படியே உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். இப்போது எதை சொருகி விட போகிறோன்னாக்கா, ஒரு பக்கத்தில் மொத்தம் 5 நாட்டு இருக்கும், ஒரு பக்கத்தில் 4 நாட்டு இருக்கும் இல்லையா. 5 நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு நாட்டு சென்டரில் இருக்குது பாருங்கள், இதில் இருக்கிற ஒயரை தான் உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். ஏன்னா 4 நாட்டு தான் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருக முடியும். இது எக்ஸ்ட்ராவாக வருது அப்படின்றதுனால இதை நம்மளால் சொருக முடியாது. அதனால் இப்போவே வந்துட்டு அந்த உடம்புக்குள்ளேயே சொருகி விட்டுடலாம். ஒரு நாட்டில் சொருகுனிங்கன்னா போதும், அவ்வளோதான். இப்போ அடுத்து 4 ஒயர் இருக்கும். அதை ரைட் ஒயர் மேலே இருக்கிற மாதிரியும் லெஃப்ட் ஒயர் கீழே இருக்கிற மாதிரியும் வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற 2 நாட்லேயும் இந்த ஒயர்ஸை சொருகணும். ஒரு நாட்டில் மட்டும் சொருகுனா பத்தாது, பக்கத்துலேயே பாருங்கள் 2வது நாட் இருக்குது, இதுலேயும் சொருகிறேன். ஒரு ஒயரை சொருகிட்டு ஒயரை வந்துட்டு கட் பண்ணிடாதீங்க. இந்த 8 ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு இன்னும் ஒரு முறை நல்லா எல்லா ஒயரையும் பிடிச்சி டைட் பண்ணிவிட்டு கடைசியில் தான் ஒயரை வந்துட்டு சொருகணும். ஏன்னா இப்போ இந்த ஒயரை நம்ம சொருகிறோம் இல்லையா, இதை சொருகிட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்த ஒயர் சொருகும் போது இது பிரிஞ்சு வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. பிரிஞ்சு வந்துருச்சுன்னா ஒயர் ரொம்ப குட்டியாக இருக்கும், அப்புறம் இதை நம்மளால் சொருக முடியாமல் போயிடும். அதனால் எல்லா ஒயரையும் ஃபஸ்ட்டு சொருகிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லா ஒயரையும் ஒன்றா வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்கள், 2வது ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகிறேன். ஃபர்ஸ்ட் நாட்லேயும் சொருகணும், பக்கத்துலேயே இருக்கிற 2வது நாட்லேயும் சேர்த்து சொருகணும். எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக B7000 க்ளூ இருக்கு இல்லையா, அந்த ஒயருக்கு அடியில் கொஞ்சமாக B7000 க்ளூ வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒயரை கட் பண்ணிங்கன்னா எப்போவுமே பிரிஞ்சு வராது. நீங்கள் க்ளூ வைக்கலைனாலும் பிரியாது, இருந்தாலும் பிரிஞ்சிரும் அப்படின்ற பயம் இருந்துச்சுனாக்கா B7000 க்ளூ வந்துட்டு ஒயருக்கு அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒயரை கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பர்ஸ் எப்படி பின்றதுன்னு வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோவில் வந்துட்டு நான் காமிச்சிருப்பேன். இந்த பக்கத்தில் 4 ஒயரை மட்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருக்கிறது காமிக்கிறேன். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு அந்த ஒயர்ஸை நீங்களே சொருக்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி 2 மாடலில் இதே மெத்தடில் மீன் போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, சேம் இதே மாதிரி தான் ஒயர்ஸை வந்துட்டு சொருக்கி விட்டுருப்போம். அந்த ஸ்கொயராக அந்த உடம்பு இருக்குது பாருங்கள், இந்த மீனில் வந்துட்டு இதே மெத்தடில் தான் சொருக்கி விட்டுருப்பேன். இந்த மீனில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு சொருக்கி விட்டுருப்பேன். இது நீங்கள் கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டிக்கு பின்னி கொடுக்கலாம், விளையாடுறதுக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் பின்னி நீங்கள் வால் ஹேங்கிங்காக இல்லை தோரணமாக கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை விடவும் ஈஸியான ஃபிஷ் ஒன்று பின்னி இருக்கேன் பாருங்கள். வெறும் பிஸ்கெட் நாட்டில் இந்த ஃபிஷ் வந்துட்டு போட்டிருப்பேன். பிஸ்கெட் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த துடுப்பு, வால், கண் இதெல்லாம் வச்சுருப்பேன். அதை விடவும் இது வந்துட்டு ரொம்ப ஈஸி பின்னுறது. ஒரு அடிக்கும் கம்மியான ஒயர் இருந்தால் போதும், இந்த மாதிரி மீன்களை பின்னி நீங்கள் தோரணம், வால் ஹேங்கிங், கீ செயின் இந்த மாதிரி எல்லாம் பின்னலாம். நீங்கள் ரெகுலராக ஒயர் குடைகள்லாம் பின்னுறீங்கன்னா 1 அடி 2 அடி ஒயரெல்லாம் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தூக்கி போட்டுருவீங்க. அந்த மாதிரி ஒயர்களை வச்சு இந்த மாதிரி கீ செயின்ஸ்லாம் பின்னி நீங்கள் சேலும் பண்ணலாம். மொத்தமாக உட்காந்து பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி மீதமான ஒயரெல்லாம் அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிஷ் எல்லாம் செஞ்சு மொத்தமாக நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். பிஸ்கெட் நாட்டில் இந்த ஃபிஷ் வந்துட்டு நான் செய்யும்போது அந்த ஃபெவிக்விக் ஏதோ ஒட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் B7000 க்ளூ வாங்கி இதை வந்துட்டு ஒட்டிக்கோங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. என் சேனலில் ஏதாவது புது ஐடியா போடணும் அப்படின்றதுக்காக ஒன்று யோசித்து என் சேனலில் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதர் யூடியூப் சேனல் பார்த்து போடுறது கிடையாது. ஸோ என்னோடய வீடியோஸையும் அதர் யூடியூப் சேனல்ஸ் காப்பி பண்ணாதீங்க. இதே மாதிரி துண்டு ஒயர்களை வச்சு பாருங்கள், ஒரு ஆக்டோபஸ் ஒன்று பின்னியிருப்பேன். இதை வந்துட்டு ஃபுல்லு ஆம்லா நாட்டில் போட்டிருப்பேன். இதுக்கும் ரொம்ப சின்ன துண்டு ஒயர் இருந்தால் போதும், இது நீங்கள் கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு 8 கால் பூச்சி மாதிரியே இருக்குது இல்லையா, இதுக்கு 8 கால் பூச்சின்னு நீங்கள் பேர் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயர்ஸ் எப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் இந்த 4 ஒயரையும் சொருகிக்கோங்க. ரைட் ஒயர் மேலே, லெஃப்ட் ஒயர் கீழே. இதை மட்டும் மறந்துடாதீங்க, மாற்றி சொருகிடாதீங்க. இதே மாதிரி இந்த ஒயரையும் சொருகிட்டு பார்க்கலாம்.
இப்போது எல்லா 4 ஒயரையும் இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகியாச்சு. 2 நாட்டுக்குள்ளே சொருகி இருக்கேன். இதையும் பார்த்துக்கோங்க. ஒரு நாட்டில் மட்டும் சொருகிட்டு விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் இந்த ஒயருக்கு அடியில் கொஞ்சமாக B7000 க்ளூ வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயர்ஸை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் நான் க்ளூலாம் எதுவும் வைக்கல, அப்படியே கட் பண்ணி விட்டுடுறேன். இப்போது சிகப்பு பூனாரையோட உடம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கழுத்து தலை வந்துட்டு பின்ன போகிறோம். 4 ஒயர் உருட்டு கைப்பிடி போட்டு தான் இந்த கழுத்தை நான் வந்துட்டு பின்ன போகிறேன். இதுக்காக 2.5 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. 2.5 அடியில் 4 ஒயர் எடுத்துக்கோங்க. 2.5 அடி ஒயரை கட் பண்ணுறேன். இதே ஒயரை அளவாக வச்சு மற்ற 4 ஒயரை கட் பண்ணிக்கிறேன். 4 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னிட்டு அப்படியே அந்த தலையும் வந்துட்டு நம்ம பின்ன போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்பையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 2.5 அடியில் 4 ஒயர் கட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த சென்டர் இருக்குது இல்லையா, இந்த எல்லா ஒயர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம், அதுதான் சென்டர். இப்போ சென்டர் நாட்டில் இந்த ஒயர்ஸை சொருகிறேன். 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து 4 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்ன போகிறோம். எப்படி பின்னணும்னா, இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இது மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு பின்னணும். இப்படி திருப்பி வச்சு பின்னிடக்கூடாது. உருட்டு கைப்பிடியில் உள் பக்கம் அந்த ஹோல் வரும் இல்லையா, அது வந்துட்டு முதுகு பக்கம் போகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த உடம்பை இப்படி வச்சுட்டு பின்னணும். அது உடம்பு வந்துட்டு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு பின்னுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஒயர், லெஃப்ட் ஒயர் ரைட்டு ஒயர் எடுத்து லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை வைக்கிறேன். அடுத்து லெஃப்ட் ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். அடுத்து ரைட் ஹேண்டில் இருக்கிற 2வது ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே ஆல்ரெடி ஒயர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே 2வது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். அடுத்து லெஃப்டில் இருக்கிற 3வது ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே ஒயர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே 2வது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். அடுத்து ரைட்டு ஒயர் 3வது ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே தான் இந்த ஒயரை வைக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே ஆல்ரெடி ஒயர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒயர் மேலே, 2வது ஒயர் கீழே, 3வது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். அடுத்து 4வது லெஃப்ட் ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே இந்த ஒயரை வைக்கணும். 2வது ஒயருக்கு கீழே, 3வது ஒயருக்கு மேலே. கடைசியாக ரைட்டு ஒயர் என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே ஒயர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே, 2வது ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே, 4வது ஒயருக்கு மேலே. ஒரு ஒயர் கீழேனா ஒரு ஒயர் மேலே இந்த மாதிரி வைக்கணும். 4 ஒயரையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இனிமே தான் நம்ம உருட்டு கைப்பிடியே பின்ன போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட் ஒயர் எடுத்து பின்னுறதா ரைட்டு ஒயர் எடுத்து பின்னுறதான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இந்த 2வது ஒயர் பார்த்துக்கோங்க, இதுதான் வந்துட்டு அடையாளம். 2வது ஒயர் எந்த பக்கத்தில் லாக் ஆகிருக்குன்னு பாருங்கள், எந்த பக்கத்தில் ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள். எந்த பக்கத்தில் லாக் ஆகிருக்கோ அந்த ஒயரை எடுத்து தான் ஃபஸ்ட்டு பின்னணும். ரைட்டு ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே, 4வது ஒயருக்கு மேலே வைக்கணும். அடுத்து லெஃப்ட் ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே, 4வது ஒயருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும். இதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி மாற்றி பின்னணும். இந்த வீடியோவில் பிகினருக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு 4 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த 4 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னுறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. நீங்கள் முதல் முறையாக உருட்டு கைப்பிடி பின்ன போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னி பழகணும். அடுத்து 3 ஒயர் பின்னி பழகணும். அடுத்து 4 ஒயர் பின்னி பழகணும். ஏன்னா இது புரியறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் பின்னும்போது கண்டிப்பாக குழப்பமாக இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 2 ஒயர் 3 ஒயர் 4 ஒயர் உருட்டு கைப்பிடியை பின்னி பழகுங்க. ஒரே வீடியோலேயே 1 ஒயர் 2 ஒயர் 3 ஒயர் 4 ஒயர் வச்சு உருட்டு கைப்பிடிகள் எப்படி பின்னுறதுன்னு ஒரே வீடியோவாக கூட கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். நீங்கள் ஆல்ரெடி உருட்டு கைப்பிடியெல்லாம் பின்னிருக்கீங்கன்னா ஓகே, நீங்கள் அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த கழுத்து வந்துட்டு இந்த அளவு பறவைக்கு நம்ம 2.5 அடி ஒயர் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு 7லேருந்து 8 சென்டிமீட்டர் வரைக்கும் பின்னிக்கோங்க. அதை விட அதிகமாக பின்னாதீங்க, ஏன்னா தலை ஃபினிஷ் பண்ணும்போது ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். இப்போது கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா ஒரு 7.5 இன்ச்சு வரைக்கும் நான் பின்னியிருக்கேன். இதுக்கு மேலே வந்துட்டு பின்ன வேண்டாம். ஸ்கேல் வச்சு காமிச்சிடுறேன் பாருங்கள். 7.5லேருந்து ஒரு 8 இன்ச்சு வரைக்கும் பின்னிக்கோங்க. இப்போது இதை அப்படியே இப்படி நேராக திருப்பிக்கோங்க. இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இதை நம்ம தலையாக மாற்ற போகிறோம். லெஃப்ட் 4 ஒயர் ரைட் 4 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் சென்டரில் ஒன்றோட ஒன்று ஒரு ஒயர் கிராஸ் ஆகும். இதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க.
இப்போ லெஃப்ட் ஒயர் ரைட்டு ஒயர் சென்டரில் இருக்கும், அதை பிடிச்சி ஒரு நாட் போட்டுட்டேன். இப்போ ரைட் சைடு நாட் போடாமல் இன்னும் 3 ஒயர் இருக்குது இல்லையா, இதில் அடுத்து பக்கத்தில் என்ன 2 ஒயர் இருக்கோ அதை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு ஒயர் இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. அந்த ஒயர் வந்துட்டு கலைஞ்சிராமல் பிடிச்சிட்டு ஸ்லோவாக நாட் போடணும். நான் எப்படி கலைஞ்சிராமல் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போது இதே மாதிரி லெஃப்ட் சைடு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது 2 ஒயரை பிடிச்சி 3வது நாட் போட்டுக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைடு ஒரு ஒயர், ரைட் சைடு ஒரு ஒயர் நமக்கு பாக்கி இருக்கும் இல்லையா. இதை என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே இந்த பக்கம் கழுத்தோட உள் பக்கத்தில் திருப்பி இந்த 2 ஒயரை பிடிச்சி 4வது நாட் போடணும். இப்போ இந்த கழுத்து இருக்கு இல்லையா, இந்த சென்டரில் இப்போ நான் நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒயிட் கலர் ஃப்ளமிங்கோ பேர்டும் இதே மெத்தடில் தான் பின்னியிருப்பேன். ஆனால் அது 5 ஒயரை உருட்டு கைப்பிடின்னு நினைக்கிறேன். தலை வந்துட்டு இதே மெத்தடில் தான் பின்னியிருப்பேன். இப்போ 4 நாட்டு வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு இல்லையா. இப்போது இந்த 4 நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ இதுக்கு மேலே இன்னொரு 4 நாட் போட்டுக்கோங்க. ஏதாவது 2 நாட்டுக்கு சென்டரில் ஒரு நாட் போடணும். அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும், அதில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு 2வது நாட்டு. இப்போது அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பி பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், அதுலேயும் நாட் போடணும். இப்போ 3வது நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது இப்படி திருப்பி இந்த பக்கத்தில் 4வது நாட் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம 4 நாட் போட்டோம். அந்த 4 நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆச்சு இல்லையா ஒயர், அதில் இப்போ 4 நாட் நம்ம போட்டிருக்கோம். இப்போது அகெயின் மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 4 நாட்டுக்கு மேலே இன்னொரு 4 நாட் போட போகிறோம். இதுக்கு மேலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். இது வந்துட்டு 3வது ரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போது 2வது நாட் போடுறேன். 3வது ரவுண்டில் 2வது நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்து 3வது ரவுண்டில் 3வது நாட் போடணும். அடுத்து 3வது ரவுண்டில் 4வது நாட் போடணும். அவ்வளோதான். 3 ரவுண்டு இப்போ நம்ம பின்னி முடிச்சாச்சு. 3 ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு இல்லையா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 3வது ரவுண்டுக்கு மேலே 4வது ரவுண்டு பின்னணும். இப்போது 4வது ரவுண்டில் ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். அடுத்து 4வது ரவுண்டில் 2வது நாட் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு முறை பார்த்துருங்க. பார்த்துட்டு வீடியோ ப்ளே பண்ணிகிட்டே நீங்கள் பின்னிங்கன்னா ஈஸியாக வந்துட்டு பின்னி முடிச்சிடலாம். இப்போது 3வது நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஃபைனலாக 4வது நாட் போடுறேன். 4 ரவுண்டு மட்டும் பின்னிக்கோங்க இந்த தலையில். இந்த அளவு தலைக்கு 4 ரவுண்டு மட்டும் பின்னிங்கன்னா போதும். ஒரு ரவுண்ட்லேயும் 4 நாட் இப்போ நம்ம போட்டிருக்கோம். இப்போது அடுத்து ஃபைனலாக லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு நாட் போட போகிறோம். அது எப்படி போடணுன்னா, இந்த உடம்போட சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் தான் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு நாட் போடணும். இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இதுக்கு சைடில் போடணும். அப்போ தான் தலை வந்துட்டு நேராக இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் போட்டிங்கன்னா தலை கோணையாக போயிடும். ஸோ இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். உடம்போட சைடு இருக்கு இல்லையா, அதில் இந்த பக்கத்தில் ஒரு நாட் போட்டாச்சு. இதுக்கு நேர் ஆப்போசிட் சைடு ஒரு நாட் போடணும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரு நாட் போடக்கூடாது, அதை அப்படியே விட்டுடணும். விட்டுட்டு இப்போது இந்த ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகணும். முகம் வந்துட்டு கொஞ்சம் நீளமாக வரணும் இல்லையா, ஓவல் ஷேப்பில். அதுக்காக இப்போ நம்ம இந்த மாதிரி பின்னிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரு நாட் போடக்கூடாது, அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இந்த எல்லா ஒயர்ஸையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த தலைக்கு மேலே இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தில் ஒரு நாட்டில் இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு வந்துட்டு சொருக்கி விட்டுடுறேன். பக்கத்தில் 2 நாட்டில் சேர்த்து சொருகிக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல தான் ஒரு நாட் போடாமல் விட்டுருக்கோம் தலைக்கு மேலே. இதே மாதிரி கழுத்தோட உள் பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் ஃபஸ்ட்டு சொருகி விட்டுருங்க. இப்போ மேலே சொருகியாச்சு இல்லையா, இப்போ கழுத்தோட உள் பக்கத்தில் இந்த நாட் போடாமல் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரை இப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகணும். இப்போது சென்டரில் இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும், அது அப்புறமா நம்ம சொருகிக்கலாம். பக்கத்துலேயே இன்னொரு நாட்டில் சேர்த்து சொருகிக்கோங்க. இப்போது இந்த ஒயரை பக்கத்தில் 2 நாட்டில் சொருகணும்.
நான் பக்கத்துலேயே 3 நாட்லேயே சேர்த்து சொருகிட்டேன். இப்போது நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு கட் பண்ணிடலாம். ரொம்ப ஒட்டா கட் பண்ணல பாருங்கள், கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக தலைக்குள்ளே கொண்டு போயிடுறேன். ஏன்னா ஒட்டை கட் பண்ணிட்டோன்னா பிரிஞ்சிருமான்ற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் ஒட்டை கட் பண்ணாலும் பிரியாது. இருந்தாலும் இதே மாதிரி கட் பண்ணி அந்த தலைக்குள்ளேயே வந்துட்டு திணிச்சு விட்ருங்க. இதை வாய் நம்ம பீக் ஒட்டுவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு க்ளூ வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். இதே மாதிரி 4வது ஒயரையும் கட் பண்ணி இதுக்குள்ளே சொருகி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து சென்டரில் பாருங்கள் 2 நாட்டில் 2 ஒயர் போகும். இதை தான் இப்போ நம்ம சொருகி விட போகிறோம். இந்த 2 ஒயரையும் அப்படியே பக்கத்தில் இருக்கிற நாட்டில் சுற்றி சொருகி விட போகிறேன் பாருங்கள். இந்த நாட்டில் சொருகியாச்சா, இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இப்போது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்லேயே 2 ஒயரையும் சொருகி விடுறேன். இதே மாதிரி ஒரு 2-3 ரவுண்டு சுற்றி சொருகிக்கோங்க. இதையே இன்னொரு ரவுண்டு கூட சுற்றி நீங்கள் சொருகி விட்டுக்கோங்க. இப்போ சென்டரில் ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஆப்போசிட்டில் மடித்து சொருகிறேன். நீங்கள் பின்னுறதை ஈஸியாக பின்னிடலாம். இந்த ஒயரை சொருகி விடுறதுல தான் நீங்கள் பின்னுற அந்த பறவையோட ஃபினிஷிங்கே இருக்குது. உடம்புலையும் சரி தலையிலையும் சரி கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டு சொருகி விடணும். பக்கத்தில் 2 நாட்டில் சொருகிறேன். எல்லா ஒயரையும் சொருகிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயர்ஸை வந்துட்டு கட் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், இன்னொரு ரவுண்டு கூட இதுக்குள்ளே சொருகி விட்டுக்கிறேன். சொருகி விட்டுட்டு கட் பண்ணுறேன். குட்டியாக க்யூட்டாக சிகப்பு பூனாரை இப்போ நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இதுக்கு வந்துட்டு பீக் வைக்க போகிறோம். பீக் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பின்ன போகிறோம். இதுக்காக 2 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 2 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். 2 அடியில் இப்படி ஒரு ஒயர் கட் பண்ணணும். இப்போது இந்த ஒயரை சரிசமமாக மடித்தா என்ன ஆகும், ஒரு அடி வரும் இல்லையா. இப்போது ஒரு அடி ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் சொருகி விடுறதுக்கு ஒரு 1/4 அடி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 அடிக்கு கம்மியாகவே விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரையாங்கிள் நாட் போட்டு இந்த பீக் பின்ன போகிறோம். மெல்லிசாக வேணும் அப்படின்றதுனால ட்ரையாங்கிள் நாட் போட போகிறோம். இப்போது 2 அடி ஒயர் சரிசமமாக மடித்து வச்சுருக்கோம். 1/4 அடி ஒயரை வந்துட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. 1/4 அடியில் 1/4 அடி ஒரு பக்கமும் 1 அடி ஒரு பக்கமும் இருக்கிற மாதிரி மடிக்கணும். இப்போ நம்ம நார்மல் நாட் போட போகிறது கிடையாது, ஜாஸ்மின் நாட் போட போகிறோம். மல்லிகை பூ முடிச்சு போட போகிறோம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போட்டுக்கோங்க. இப்போது ஜாஸ்மின் நாட் போடுறதுக்கு திருமண ஒயர், அதாவது பின்பக்கம் சுற்றி வர ஒயர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கணும். இந்த 2 ஒயருமே லெஃப்ட் சைடு இருக்கணும். ரைட் சைடு இருந்துச்சுன்னா நார்மல் நாட்டு, லெஃப்ட் சைடில் இருந்தால் தான் அது ஜாஸ்மின் நாட்டு. இப்போது லெஃப்ட் சைடு திருமண ஒயர் 2மே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, இதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கும். இதை எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போட்டாச்சு. அடுத்து இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் எடுத்து இந்த 2 லூப்லேயும் போடணும். இந்த ஜாஸ்மின் நாட்டில் ஒயர் குடைகள் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ஜாஸ்மின் நாட் குடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன். மேலே இங்கே ஷோ ஆகும் பாருங்கள். ஓகே, இப்போ ஜாஸ்மின் நாட் போட்டாச்சு இல்லையா, இதில் 1/4 அடியில் ஒரு ஒயர் இருக்குது பாருங்கள். அதை விட்டுட்டு லாங்காக 1 அடியில் 3 ஒயர் இருக்கும். இந்த 3 ஒயரை வச்சு தான் அடுத்து ட்ரையாங்கிள் நாட் போட போகிறோம். இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஒயரை என்ன பண்ணணுன்னாக்கா, அடுத்து இருக்கிற 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு போகணும். அடுத்து 2வது ஒயரை ஆப்போசிட்டில் மடிங்க. 3வது ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போடணும். அவ்வளோதான், இதுதான் ட்ரையாங்கிள் நாட். இப்போ நாட் நல்லா டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒயரை மடிக்கணும். அப்புறம் 2வது ஒயரை ஆப்போசிட்டில் மடிக்கணும். 3வது ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போடணும். இப்போ நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு முறை நாட் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒயரை மடிக்கணும், 2வது ஒயரை ஆப்போசிட்டில் மடிக்கணும், 3வது ஒயரை இந்த லூப்பில் போடணும். அவ்வளோதான். இந்த ட்ரையாங்கிள் நாட்டை வச்சு 1 2 3 எப்படி பின்னுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். நார்மல் பாக்ஸ் நாட்லேயும் இதே மாதிரி நம்ம பின்னுவோம். அதில் வந்துட்டு ஆல்பபெட் லெட்டர்ஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ஆம்லா நாட்லேயும் பெண்டு போட்டு லெட்டர்ஸ் வந்துட்டு ஏவும் ஹார்ட் ஷேப்பும் மட்டும்தான் இது வரைக்கும் போட்டிருக்கேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஆல்பபெட் லெட்டர்ஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு. ஓவராலாக இது எல்லாத்தையுமே நீங்கள் கீச்செயின் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். கீச்செயின்
மேக்கிங் பிளேலிஸ்ட்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த கலர் பென்சில்ஸ் தான். இது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இந்த மாதிரி ஒரு கலர் பென்சில் பின்னணும் ஆம்லா நாட்லன்னு ட்ரை பண்ணி கடைசியாக வந்துட்டு இது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் வந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, செம்ம க்யூட்டாக இருக்கும். கலர் கலராக உங்கள் குட்டீஸ்க்கு வந்துட்டு கலர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் பின்னி கொடுக்கலாம். கீச்செயின் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். பீக் வந்துட்டு ஒரு இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு பின்னிக்கோங்க. இதே மாதிரி போதும். பின்னி முடிச்சதுக்கப்புறம் அந்த கடைசி நாட் பார்த்திங்கன்னா அந்த முடிச்ச நாட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அந்த பள்ளமான பக்கம் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒயரில். அதாவது ரிவர்ஸ் சைடு முடிஞ்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த ஒயர்ஸை ஆப்போசிட்டில் மடித்து நம்மளால் சொருக முடியும். இப்போ இந்த அளவு பீக் வந்துட்டு போதும்னு நினைக்கிறேன். இந்த பீக் வந்துட்டு தலையில் ஒட்டினதுக்கப்புறம் கழுத்தில் டச் ஆகிட்டு இருக்கிற மாதிரி வைக்க போகிறேன். பள்ளமான பக்கம் மேலே இருக்கிற மாதிரி முடியணும். அப்போ தான் இந்த ஒயர்ஸ் வந்துட்டு ஆப்போசிட்டில் மடித்து நம்மளால் சொருக முடியும். சொருகுனா அப்படியே பிரியாமல் நிற்கும். இப்போ 3 ஒயரையும் பாருங்கள், ஆப்போசிட்டில் மடித்து அந்த கேப்பில் சொருகிறேன். சொருகிட்டு நல்லா இந்த 3 ஒயரையும் பிடிச்சி டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு அந்த ஒயர்ஸை வந்துட்டு ஒட்டை கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட வெளியே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். அப்புறம் இந்த காலடி ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்த பீக்குக்குள்ளே சும்மா ஒரு 2-3 சுற்றி சொருகி விட்டுருங்க. இப்போது 1, இதே மாதிரி இன்னொரு ஹோல் பக்கத்தில் ஹோல் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் சொருகினீங்கன்னா ஈஸியாக போயிடும். அவ்வளோதான். சொருகிட்டு இதை கட் பண்ணிடுங்க. ரொம்ப மெல்லீஸாக பீக் வந்துட்டு இதை விட பர்ஃபெக்டாக வேறு எதுவும் வராது. நீங்கள் பெரிய பறவைகளுக்கு பீக் பின்ன போகிறீங்கன்னா ஆம்லா நாட்டில் பின்னலாம். நான் ஆம்லா நாட்டில் தான் இந்த பீக்லாம் பின்னியிருப்பேன். இது ரொம்ப குட்டி பறவை அப்படின்றதுனால ட்ரையாங்கிள் நாட்டில் போட்டிருக்கேன். க்ளூ வச்சு தான் இந்த பீக் ஓட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கழுத்து வந்துட்டு வளைஞ்சி இருக்கணும் இல்லையா, இப்போ பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இது கழுத்து அழகாக பெண்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக இதுக்குள்ளே ஒரு சின்னதாக காப்பர் கம்பியை இன்செர்ட் பண்ணுறேன். சின்ன காப்பர் கம்பி போதும். 8 இன்ச்சுக்கு நீங்கள் கழுத்து பின்னுறீங்கன்னா 8 இன்ச்சு காப்பர் கம்பி போதும். அந்த கழுத்தில் மட்டும் அந்த கம்பி இருக்கிற மாதிரி சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிடுங்க. இந்த காப்பர் கம்பி சொருகுனா தான் பாருங்கள் நம்ம இஷ்டத்துக்கு கழுத்தை எப்படி வேணாலும் வளைச்சிக்க முடியும். இல்லைனாக்கா இது வளையாது. ஏன்னாக்கா 4 ஒயர் உருட்டு கைப்பிடியில் தான் பின்னி இருக்கும், வளைஞ்சி வராது. ஸோ காப்பர் கம்பியை வச்சு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இது கழுத்து நமக்கு கிடைக்கும். அடுத்து க்ளூ வச்சு இந்த பீக் வந்துட்டு ஓட்ட போகிறேன். இந்த 2 பறவையிலையும் பாருங்கள், ஒரு பறவையில் பீக் நேராக இருக்கிற மாதிரி ஒட்டியிருப்பேன். இந்த பறவையில் பாருங்கள், அந்த தலைக்கு கீழ்ப்பகுதியில் அந்த பீக் ஓட்டுறேன். அப்போ தான் அந்த கழுத்தில் டச் ஆன மாதிரி இருக்கும். அந்த 2 பறவைக்கும் அந்த பீக்கை ஓட்டினது வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். இதுக்கு தலைக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இந்த பீக் ஓட்டுறேன். இது காயறதுக்கு கொஞ்சம் நேரமாகும், கொஞ்சம் டைம் கொடுங்க, இது காயட்டும். அடுத்து க்ளூ வச்சு இதுக்கு கண்ணு ஓட்ட போகிறேன். பிளாக் கலர்லேயோ ரெட் கலர்லேயோ கண்ணு வச்சா தெரியாது அப்படின்றதுனால மணி ஒயிட் கலரில் அந்த முத்து மணி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு கண்ணு மாதிரி ஒட்டி விடுறேன். ஏன்னா இதுதான் பளிச்சுன்னு தெரியும் அப்படின்றதுனால மணியை வந்துட்டு கண்ணு மாதிரி ஒட்டி வைக்கிறேன். பெரிய பறவைகள் பின்னும்போது 3 ஒயர் உருட்டு கைப்பிடியே காலாக பின்னுவோம். ஆனால் இது ரொம்ப குட்டி பறவை அப்படின்றதுனால ஸ்டே ஒயர் இருக்கும் இல்லையா, இது ரொம்ப திக்கான கம்பி. இந்த கம்பியை தான் காலாக வச்சுருக்கேன். இந்த கம்பியே க்ரீன் கலரில் தான் இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் கூட இந்த ஸ்டார் கூடைக்கு இந்த ஸ்டே ஒயரை வச்சு தான் ஃப்ரேம் வந்துட்டு எப்படி செய்யறதுன்னு காமிச்சிருப்பேன். இந்த காலையும் பாருங்கள் க்ளூ வச்சு தான் ஒட்டி விடுறேன். இந்த க்ளூ கனை கரெக்டாக ஒரு 15 to 30 மினிட்ஸ் வரைக்கும் ஹீட் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஒட்டும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஹீட் பண்ணதும் ஹீட் ஆகும், மெல்ட் ஆகி அந்த க்ளூ வந்துட்டு வெளியே வரும். இருந்தாலும் ரொம்ப வந்துட்டு ஒட்டாது. நல்லா ஒரு 1/2 hour ஹீட் ஆகணும். அப்போ தான் அது ஒட்டுச்சுனாலும் பிரிஞ்சு வராது. இப்போ இந்த பறவைகளை நிற்க வைக்கணும் அப்படின்னா சும்மா தரையில் நிற்க வச்சா நிற்காது. அதுக்காக ஒரு சின்ன ஐடியா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்துட்டு பிளாஸ்டிக் புஷ். இது எல்லா எலக்ட்ரிக்கல் கடையிலையும் கிடைக்கும். நம்ம வீட்டில் டேபிள், டீபாய், அதுக்கப்புறம் இந்த ஹோம் தியேட்டர் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக வர ஒரு புஷ்ஷு தான் இது. பிளாஸ்டிக் புஷ்ஷுன்னு கேளுங்க. இது நல்ல பெரிய புஷ்ஷு, டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்குது, நிறைய சைஸில் இருக்குது. இந்த புஷ்ஷில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல்குள்ளே 2 காலையும் உள்ளுக்குள்ளே சொருகிட்டு க்ளூ வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக நின்றுச்சு. இந்த 2 பீக்கும் பாருங்கள், ஒரு பீக்கை வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன், இன்னொரு பீக்கில் வந்துட்டு நான் ஒட்டி காமிச்சிருப்பேன் இல்லையா, அந்த தலைக்கு உள் பக்கத்தில் பீக் இருக்கிற மாதிரி ஒட்டியிருப்பேன். அப்போ தான் கழுத்தில் டச் ஆகிற மாதிரி இதை நம்மளால் கொண்டு வர முடியும். ஸ்ட்ரைட்டாக ஒட்டினீங்கன்னாக்கா அப்படி வளைக்க முடியாது ரொம்ப தலையை. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் புஷ் இல்லாமல் இந்த ஒரு ஜோடி பறவையை நீங்கள் 250 to 300 வரைக்கும் சேல் பண்ணலாம். பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது.
மீதமான சின்ன சின்ன துண்டு ஒயர்களை வச்சு கலர் கலராகவும் இந்த மாதிரி பறவைகளை செஞ்சு உங்கள் ஷோ கேஸில் வைக்கலாம். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கிஃப்டாக கொடுக்கலாம். சின்ன கீ செயின்ல இருந்து விதவிதமான பறவைகளை எப்படி பின்னுறதுன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.